ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைலில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். வாங்க நம்ம குழா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துருக்கோம். அரிசி மாவில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உப்பும் சேர்த்து உதிரியாக நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு புட்டு அவிக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சில்லு இருக்கும், அதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம கொஞ்சம் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த தேங்காவை கொஞ்சம் கீழே இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் நம்ம அதில் போட்டுட்டு, அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி உள்ளே நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பாதி அளவு நம்ம போட்டிருக்கோம். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் தேங்காவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச தேங்காவை. அப்புறமா இன்னும் மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாவை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நம்ம அமுத்தி வைக்காமல் ஸ்பூன் எடுத்து மேலோட்டமாக இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். கடைசியாக மேலேயும் கொஞ்சம் நம்ம துருவி வச்ச தேங்காவை நம்ம சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நம்ம எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ மேலே மூடி போட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த புட்டு அவிக்கிற அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பில் மேலே வச்சு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா வேகட்டுங்க. ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரை நல்லா வெந்து மேலே ஸ்டீம் வர நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். நம்ம புட்டு நல்லா அவிஞ்சிருச்சுங்க. 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம புட்டு நல்லா அவிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம தேங்காய் துருவலோட நல்ல சுவையான புட்டு ரெடிங்க. நல்லா தேங்காய் துருவல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி சாப்பிட்டிங்கன்னா கேரளா ஸ்டைலில் குழா புட்டுங்க. இது வெறுமனையாக நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சமாக சுகர் வச்சு சாப்பிட்டா நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம சில இடத்துல பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நேற்று நைட்டு தண்ணியிலே ஊற வச்சுட்டு காலையில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட நல்லா இந்த புட்டு கூட இந்த பாசிப்பயிறு, அப்புறம் ஒரு பழம், எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு பழம் தேவைன்னா அப்பளம் பொரித்து இதோட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சரி, ஓகே, நீ பேச. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம பழம் கொஞ்சமாக அவிச்சு வச்சு நம்ம பயிறு புட்டு கூட கொஞ்சமாக சர்க்கரையும் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே ஒரு டம்ளர் டீயும் சேர்த்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா வெறுமனையாக நம்ம சாப்பிடும்போது தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் டீயும் கூட சேர்த்து இது கூட நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.